கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன காலத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அதாவது இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய மெச்சாரிட்டி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறத பார்க்குறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கிறாங்க, ஜெபத்துக்கு போகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, ஊழியர் செய்கிறாங்க, சபை நடத்துகிறாங்க, மிகப்பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் தன்னுடைய சகோதரனை பகைக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். இங்கே வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால். இன்னைக்கு இந்த பகை நிமித்தமாக தான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஒரு கிறிஸ்தவம் தெரியாம இருக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல கிறிஸ்தவனை பார்க்கல. ஒரு சகோதரன்கிட்ட எப்படி அன்பு காரணம், ஒரு சகோதரிக்கிட்ட எப்படி அன்பு கூறணும்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவன் காட்டுறது கிடையாது. சண்டை, பொறாமை, கோபம், முறுமுறுப்பு, பகை, விரோதம் சொல்லி ஒரு வசனத்தை தெரிஞ்சு வசனத்தை வாசிச்சு கிறிஸ்துவ நடவடிக்கைகளில் இருக்கிற அநேக சகோதரிகள் இப்படிதான் இருக்கிறோம். என்ன? சகோதரனை பகைக்கிறது, சகோதரிய பகைக்கிறது. ஆனா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், ஏசப்பா தான் எனக்கு உலகம், தேவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றோம். அவங்க யாரு? பொய்யன். இன்னைக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா? அதை எப்படி அடையாளப்படுத்த முடியும்னா, கிறிஸ்துவகிட்ட நீங்க எப்படி அன்பா இருக்கிறீங்களோ அது போல உங்க சகோதரிக்கிட்ட நீங்க அன்பா இருக்கிறீங்களா? அவங்கள பகைக்கிறீங்களா? பகைச்சா நம்ம யாரு? பொய்யன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன காலத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அதாவது இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய மெச்சாரிட்டி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறத பார்க்குறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கிறாங்க, ஜெபத்துக்கு போகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, ஊழியர் செய்கிறாங்க, சபை நடத்துகிறாங்க, மிகப்பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் தன்னுடைய சகோதரனை பகைக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். இங்கே வசனம்